ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ எடுக்கையில் டைம் அதிகமாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் நண்பா. ஒரு வேளை லேட் ஆகிடுச்சுன்னா இதை நினச்சிக்காதீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை நம்மளுக்கு 30/4/2025 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 50/50 FF 138க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதையும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை இந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டில் 226 ஃபுல் ப்ரைஸில் 383,226. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 460. அதுக்கு முந்தின ட்ரா 122 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீபோர்டை ஏபி போர்டோட கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே நான் இந்த 864 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 375. ஸோ நம்மளுக்கு ஏபிசி போர்டுங்கிறதுனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இங்கே சி போர்டில் 4 இருக்குது. இங்கே நம்ம ஏபி போர்டோட அந்த 4 கூட்ட போகிறோம். அதாவது +4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2. இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. அப்போ 2 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல். 2 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 864க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 920. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 and 0. ஸோ ரெண்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இது ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா டச்சோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 920க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 748. நம்மளுக்கு இங்கே இந்த 92 போதுமானது. இதோட நம்ம இந்த 0 கூட்ட போகிறோம். +0 and 0. 0ஓட எதை கூட்டினாலும் எதை கழிச்சாலும் அதே தான் வரும். அப்போ இந்த இடத்த நம்மளுக்கு 9. அதோட நம்மளுக்கு இங்கே 2. 92 நம்மளுக்கு இந்த 920க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 920க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ. இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா. இப்போ 230க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 230 ஃபுல் ப்ரைஸில் 471. நம்மளுக்கு இங்கே இந்த 23 போதுமானது. இதோட +0 and 0. ஸோ சேம் தான். நம்ம கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 0ஓட 2 கூட்டினா 2 தான் வரும். இங்கே 3ஓட 0 கூட்டினா 3 வரும். அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 230க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 230க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 122. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. இப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, 2வது ட்ரா ஏ போர்டு, 3வது ட்ரா நம்மளுக்கு பிசி. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 122 ஃபுல் ப்ளஸில் 237. இங்கே நம்மளுக்கு இந்த 12 போதும். இதோட நம்ம +2 and 2 சீபோர்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 122க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 3 அல்லது 4. இப்போ இந்த 122க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 460. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். பிசி ஏ போர்டு, பிசி ஏ போர்டுன்னு வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிசின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம். 460 இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு நம்ம எடுத்து இந்த ஃபார்மெட்டை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 460 ஃபுல் ப்ரைஸில் 579. ஆனால் நம்மளுக்கு இங்கே 460 போகுது. இதோட நம்மளுக்கு +0 and 0.
ஜீரோட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் வரும். அப்போ இங்கே 4 அல்லது 6. அப்போ 460 அப்புறம் 4 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 6. இப்போ இந்த 460 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 2 to 6 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த புதனுக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது, அதோட போர்டும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வேணும்னா உங்களுக்கு ஏ போர்டில் சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போடுறோம். 2 to 6 ஃபுல் ப்ரைஸில் வந்து 383. ஸோ நம்மளுக்கு இங்கே இந்த டபுள் 2 போதும். இதோட +6 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. இங்கேயும் 6ஓட 2 கூட்டினா 8 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் 8 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா டபுள் 8 கிடச்சிருக்கிறதுனால பெய்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போது டபுள் 8 அல்லது ட்ரிபிள் 8. கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய சி போர்டு கெஸிங் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 30/4/2025 50/50 FF138க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் ரிசல்ட்டோட மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதே நண்பா. ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்டா, நிறைய நண்பர்கள் வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்காக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் நம்மளுக்கு நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வந்திருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை 50/50 பேரில் வருது. ஸோ கம்பெனி டு கம்பெனி கெஸ் பண்ணால் தான் நம்மளால் நம்பர்ஸ்களை எடுக்க முடியும். ஸோ நம்மளோட கெஸிங் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது புதன்கிழமைங்கிறதுனால புதன் டு புதன் ரிசல்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.